கல்லூரியில் சரியாக படிக்கவில்லை என்று கண்டித்ததால் திட்டமிட்டு தாயை கொன்ற மகன் தம்பியையும் கொலை செய்துள்ளார். இதுபோன்ற மனநிலை தற்போதைய தலைமுறைக்கு வர காரணம் என்ன என்று இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். இந்த தொகுப்போடு இன்றைய தினம் நிறைவடைகிறது. தொடர்வது நேர்பட பேச தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. குடும்பத்தை காக்க கடல் தாண்டி உறவுகளை பிரிந்து வெளிநாட்டில் பணியாற்றி வரும் முருகனை இடிந்து போக செய்தது ஒரு வாட்ஸ்அப் செய்தி. அவரது மூத்த மகன் நிதேஷ் தனது பெரியம்மாவுக்கு அனுப்பிய செய்தி அது. அம்மாவையும் தம்பியையும் கொலை செய்து விட்டேன், வீட்டு சாவியும் செல்போனும் உங்கள் வீட்டு வாசலில் வைத்துள்ளேன் என்று நிதேஷ் அனுப்பிய வாட்ஸ்அப் செய்தி உறவினர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. சென்னை திருவொற்றியூரில் உள்ள வீட்டிற்கு சென்று பார்த்தபோது இரத்தக்கரையில் நிதேஷின் தாய் பத்மாவும் தம்பி சஞ்சயும் சடலமாக கிடந்தனர். இதனைத் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட காவல்துறையினர் திருவொற்றியூர் கடற்கரையில் சுற்றித் திரிந்த நிதேஷை கைது செய்தனர். அப்போது அவரிடம் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தன. பிஎஸ்சி 3ஆம் ஆண்டு படிக்கும் தனக்கு 10 பாடங்களில் அரியர் இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதனால் தினமும் தாய் திட்டிக்கொண்டே இருந்ததால் அவரை கொலை செய்ய 3 மாதங்களாக திட்டமிட்டதாக தெரிவித்துள்ளார். தாயை கொன்றால் தம்பி தனியாக இருப்பான் என்பதால் அவனையும் கொன்றேன், தற்கொலை செய்ய முயற்சித்தேன், ஆனால் பயம் காரணமாக ஓடிவிட்டேன் என கூறியிருக்கிறார் நிதேஷ். பெற்றோர் குழந்தைகளை கண்டிப்பது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் தற்போதைய தலைமுறையினர் ஏன் தற்கொலை, கொலை என மோசமான முடிவுகளை எடுக்கின்றனர் என்ற கேள்வியை இச்சம்பவம் எழுப்பியுள்ளது. இதுகுறித்து புதிய தலைமுறையிடம் பேசிய மனநல மருத்துவர் பூர்ணச்சந்திரிகா, சமூக வலைதளங்கள், கேம்களில் வன்முறை அதிகம் இருப்பது காரணமாக இருக்கலாம் என்கிறார். இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டினால அவரால் முடியலையா, படிப்புல மட்டும் முடியலையா, இல்லாட்டியும் நம்மளுடைய அம்மா நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாங்கன்றத புரிஞ்சுக்கிற திறன் இல்லாததுனால இந்த கோவம் வந்துதா, இந்த கோவம் வந்ததுனால அதனால ஒரு மன உளைச்சல் இந்த மாதிரி பண்ணாங்களான்றத பல கேள்விகளுக்கான பதில் நமக்கு இந்த பையனோட இன்னும் கூட கொஞ்சம் உரையாடினாதான் தெரியும். குழந்தைகள் கேட்பதையெல்லாம் முடியாது என்று சொல்லாமல் வாங்கி கொடுத்துவிட்டு ஏதாவது ஒரு முறை வேண்டாம் என கூறுவது அவர்களை இதுபோன்ற மோசமான நிலைக்கு தள்ளுவதாக கூறுகிறார் கல்வியாளர் தேவநேயன். தான் தான் கஷ்டப்படுறோம், தன்னுடைய தலைமுறைகள் கஷ்டப்படாமல் நடக்கிற பெற்றோர்களை நம்ம கண்டிப்பாக மதிக்கும். ஆனால் அந்த காலகட்டத்திலிருந்து நம்மளோட மதிப்பீடுகளை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தோமா, நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிடுறோம். சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தைங்களுக்கு நோவை சொல்லி கொடுக்கறதே இல்லை. இப்போ இது என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த பையன் ஒரு உயர்தரமான பைக்கு, அந்த சொஃபஸ்டிகேட்டட் லைஃப்பில் இருக்கும்போது யார் என்னை கேட்கக்கூடாது, என்னை எதுவும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மனநிலை என்ன இருக்குது. ஒவ்வொரு குழந்தையின் மனநிலையை முதலில் பெற்றோர் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை தொடர்ந்து கண்டிப்பதை நிறுத்தி அமைதியான முறையில் அறிவுரைகள் கூறுவதை பெற்றோர் கையாள வேண்டும். ஒரு நிதானமா, ஒரு பொறுமையா, அவங்களுக்கான ஸ்பேஸும் டைமும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் மீறி உங்களால சொல்லி புரிய வைக்க முடியலையா, ஒரு உளவியல் நிபுணரோ மனநல மருத்துவர்கிட்டயோ கூட்டிட்டு போறது நல்லது. இனியாவது பெற்றோர் குழந்தைகளை நல்வழிப்படுத்த அதிக நேரத்தை அவர்களோடு செலவிட வேண்டும். மனதளவில் குழந்தை பாதித்துள்ளனரா என்பதை அறிந்து செயல்படுவது மூலம் மட்டுமே அவர்களின் வாழ்வை நல்வழிப்படுத்த முடியும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் குழு.